10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகளில் ஒன்று மொசாட் தலைமையகத்திற்கு அருகே விழுந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா மரணத்திற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இஸ்ரேலின் ஜெருசலம் மற்றும் டெல் அவீவ் நகரங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் டெல் அவீவ் நகரில் இருக்கும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்திற்கு அருகே ஒரு ஏவுகணை பாய்ந்துள்ளது. இந்த ஏவுகணை விழுந்த இடத்தில் சுமார் 50 அடி அகலத்திற்கும் 30 அடி ஆழத்திற்கும் பள்ளம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை 1500 மீட்டர் தூரம் தள்ளி பாய்ந்திருந்தால் அது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமை அலுவலகத்தை சேதப்படுத்தியிருக்கும். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் இதற்கு தக்க பதிலடி தரப்படும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கூறுகையில், ஈரானின் அந்த ஏவுகணை மொசாட் தலைமையகம் மீது விழுந்திருந்தால் ஈரான் என்ற நாட்டையே இஸ்ரேல் இல்லாமல் செய்திருந்தாலும் கூட ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்று தெரிவித்தனர்.